சட்டுன்னு ஒரு சூப்பரான எல்லா மீனும் கலந்து செஞ்ச ஒரு மீன் குழம்பு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பாத்திரத்துல 5 பெரிய தக்காளி பழம், மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கையாலேயே கரைச்சுக்கோங்க. வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து அதையுமே நல்லா கையாலேயே கரைச்சுக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய ஊற வச்சு கரைச்சு சேர்த்துருக்கேன். இது கூட உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ மீன் குழம்புக்கு ஏத்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கையாலேயே கரைச்சு எடுத்துட்டு ஓரமா வச்சுக்கோங்க. சட்டியில தாராளமா எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை பொன்னிறமா வதக்கிக்கோங்க. கரைச்சி வச்சிருந்த அந்த மசாலாவை சேர்த்துட்டு குழம்பு நல்லா ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் கொதிச்சு நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே கட் பண்ணி வச்சிருந்த மாங்காய் சேர்த்து மாங்காய் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் கழுவி வச்ச கலந்த மீனை சேர்த்துட்டு மீன் நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு மீன்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் சூடாக சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.